தமிழ்நாட்டுல அரசியல் களம் அது இந்த தேர்தல் காலத்துல மிகப்பெரிய சூடு பிடிச்சிருக்குதுன்னு தான் சொல்லலாம். பாமக பாஜகவோட அதிமுக யாரெல்லாம் கூட்டணிக்கு வராங்களோ வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கிற அதே கதையுமே, அதே மாதிரி திமுக கூட்டணிகளை இப்போ வெகு மும்முரமா உறுதி செஞ்சு களத்துல இறங்கி தேர்தல் களத்தை மிகப்பெரிய ஒரு போட்டியை கொடுக்கவும் இந்த மாதிரி எல்லாருமே தயாராகிட்டு இருக்கிற நேரத்துல நாம் தமிழர் கட்சி எப்பவும் போல நாங்க தனிச்சு தான் நிற்போம், அதுல மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி தன்மானத்தோட இனமானத்தோட நிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அதே மாதிரி தொடர்ந்து எப்பவும் போல பாதி பெண்களுக்கும் பாதி ஆண்களுக்கும் சீட்டுகளை தந்து அண்ணன் மிகப்பெரிய ஒரு செயலை செய்யறாரு, மிகப்பெரிய ஒரு பேரறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா இப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தை பறித்து வைத்துக் கொண்டு வேறொரு கட்சி விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்னம் ஒதுக்கப்படுமான்னு இழுபறி இருந்துட்டு இருந்த நேரத்துல திடீர்னு அண்ணா ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம். வேட்பாளர் அறிமுக கூட்டம் எப்படி நடக்க போகுது, நாம் தமிழர் கட்சியோட சின்னம் என்ன, நாம் தமிழர் கட்சிக்கு அதே சின்னமா இல்ல வேறொரு சின்னமா அப்படிங்கிறத இந்த காணொலியில நாம பார்க்க போறோம். உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார். வாங்க காணொலிக்குள்ள போவோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு தேர்தல் களம் இப்ப பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சூடு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா எதிர்பார்க்காத ஒரு கூட்டணி, எதிர்பார்த்த கட்சி எல்லாமே கூட்டணி வராம அவங்க வேற கட்சியோட போய் கூட்டணி அமைச்சுக்கிறதும், அப்ப அந்த சதவீத வாக்குகளை இந்த கூட்டணி இழக்கிறதும், எதிர்பார்க்காத பாஜக மிகப்பெரிய மெகா கூட்டணி, அதாவது நல்லவன் கெட்டவன் ஊதாரி முடிச்சு வைக்க சுத்திரவன் வரவன் போறவன் எல்லாத்தையும் வாங்கன்னு சொல்லி அரவணைச்சுக்கிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய இடத்துல நகர்ந்துட்டு இருக்கிறது. தேர்தல் காலத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஓட்டுகளுடைய வாக்குகள் சதவீதம் உயரமே தவிர வெற்றி அடைய முடியாதுங்கிற இடத்துல பல கருத்தியலாளர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு பாஜகவுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறப்ப நாம் தமிழர் கட்சி பல தொகுதிகளில் வெல்லும் அப்படிங்கிற அளவுக்கு கருத்தியலை விதைச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக நாம் தமிழர் கட்சியோட சின்னத்தை ஏதோ ஒரு சூழ்ச்சியில பறிச்சுட்டு வேற ஒரு பக்கம் தந்துக்கிட்டா அவங்கள வச்சு இந்த சின்ன பிள்ளை மாதிரி பென்சில் எடுத்து ஒளி வச்சுட்டு ரப்பர் எடுத்து ஒளி வச்சுட்டுங்கிற மாதிரி ஒரு விளையாட்டு காமிச்சிட்டு இவ்வளோ நாள் இழுத்தடிச்சு பண்ணிட்டு இருந்ததெல்லாம் அண்ணன் தூக்கி எறிஞ்சு போட்டு ஒரே ஒரு பேரறிவிப்புல மிகப்பெரிய ஒரு விடயத்தை ஸ்டண்டாக செஞ்சுட்டாரு, அதாவது அதிர்ச்சியடை செஞ்சுட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அது என்னன்னா நாம் தமிழர்களின் 40 தொகுதியினுடைய வேட்பாளரையும், அதாவது நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களையும் அறிமுக கூட்டம் பொதுவான ஒரு அறிமுக கூட்டத்துல எல்லாத்தையும் உட்கார வச்சு அறிமுகப்படுத்தணுங்கிற ஒரு கூட்ட அறிவிப்பை அண்ணன் வெளியிட்டு இருக்கிறாரு. அது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு தலைவலியாம பேரிடியாம இருக்குன்னு சொல்ல முடியும். என்னடா இவங்க எதை செஞ்சாலும் தொடர்ந்து எதையோட செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, இவங்க கம்முனே இருக்க மாட்டாங்களா? ஏன்னா அண்ணன் சின்னத்தை பறிச்சப்போ சீமானியின் சின்னம் என்னன்னு சொல்லியே மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க. அப்ப அதை பார்த்துட்டு இருந்த மக்கள் என்னன்னா, பாரு நாங்க எந்த கட்சியாத்தான் இருக்கட்டும், நாங்க எந்த சின்னத்துக்கு வேணா ஓட்டு போட்டோம், ஆனால் சீமானுக்கு செய்யப்பட்டது ஒரு அநீதி, சீமானுக்கு செய்யப்பட்டது ஒரு கேடுகட்ட செயலு, இப்படி பண்ணலாமா? கஷ்டப்பட்டு ஒரு சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தி கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்தி கொள்கைகள் கோப்ப சின்னத்துக்கு கோப்ப கொள்கைகளும் ஒரே கட்சியில இருக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். இப்படிப்பட்ட ஒரு பேரிழப்பு நாம் தமிழர் கட்சி சந்திச்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் அரசியல் சூழ்ச்சின்னு சொல்லி மக்கள் தெளிவா உணர்ற அளவுக்கு இன்னைக்கு மக்கள்கிட்ட நாம் தமிழர் கட்சி போய் சேர்ந்துருச்சு. அதற்கு காரணம் என்னன்னா, இவங்க தொட ரவீந்திரன் ஐயா சொல்லுவார் பாத்தீங்களா, நாம் தமிழர் கட்சி நீங்க எந்த விதத்துல தொட்டாலும் அது வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சி எப்படி தொட்டாலும் இங்க சோர்ந்து போயிடுவாங்க, எல்லாம் முக்காடு ஓட்டுக்கிட்டு படுத்துப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நாம் தமிழர் கட்சி நீங்க எப்படி நீங்க பண்ணாலும் இங்க நேர்மறையாக எடுத்துக்கொண்டு ஓடுவதற்கு இங்க தொழில்நுட்ப பாசறையா இருக்கட்டும் அல்லது கட்சி உறவுகளா இருக்கட்டும், கட்சியினுடைய உறுப்பினர்களா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்துட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நேர்மறை சிந்தனையோட இது எப்படியெல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த முடியும், நம்ம கொள்கையும் நம்ம சின்னத்தையுமே நம்ம சின்ன இழப்பை
நம்ம விவசாய சின்னத்தை வாங்கி வச்சுட்டு இங்க பண்ற பெரு அலப்பறை இருக்குது பாத்தீங்களா, அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்தை வந்து அண்ணன் வந்து அறிவிச்சிருக்கிறாருங்கிறது ஒவ்வொருத்தரையும் தூங்க விடாம செஞ்சிருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். எப்படிதான் இவங்கனால மட்டும் முடியுதுங்கிறத இந்த அதாவது விவசாய சின்னம் கிடைக்கும், விவசாய சின்னம் கிடைக்கலைன்னா வேறொரு சின்னம் ரெடியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி சின்னத்துக்கான வேலையை செஞ்சு வச்சுட்டு தான் இவங்க செய்யறாங்க இந்த மாதிரியான அறிவிப்பை அப்படிங்கிறதுல தூக்கம் கலந்து கிடக்குறாங்க. எந்த மாதிரி சின்னத்தை தேர்ந்தெடுக்க போறாங்க, அப்படி விவசாய சின்னத்தையே இந்த மாதிரி செதுக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திக்கிறாங்கன்னா இவங்க இனிமேல் எடுக்கிற சின்னம் எப்படிப்பட்ட சின்னமா இருக்கும், அதை வந்து எப்படி கொண்டு போய் சேர்த்த போறாங்க. ஏன்னா நம்மளை விட நாம காசு இருந்தாலும் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா இங்க காசுக்கே வேலை செய்யாம ஃபுல்லா அவங்களா காசை போட்டு வேலை செஞ்சு மக்கள்கிட்ட எப்படியோன்னு கொண்டு போய் சேர்த்திடுறாங்க வேக வேகமான்னு சொல்லி நம்ம மேல உண்மையாலும் இங்க நாம் தமிழர் கட்சியில இந்த தகவல் தொழில்நுட்ப பாசறையா இருக்கட்டும் அல்லது வந்து உறவுகளா இருக்கட்டும் அத்தனை பேர்த்துக்கும் உண்மையில சுத்தி போடணும்னு தான் சொல்லணும். கண்ணுப்பட்டு இருக்கு. ஏன்னா இவனுங்க செய்யற வேலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அலப்பறை எல்லாமே. இதெல்லாம் தாண்டி இவங்க வந்து கொஞ்சம் கூட சோர்வடையாம ஓய்வடையாம மனச்சோர்வு இல்லாம ஒரு கவலை இல்லாம அடுத்தடுத்து அண்ணே நாங்க பாத்துக்கிறோம்ண்ணே, அண்ணே நாங்க செய்யறோம்ண்ணே, மக்கள்கிட்ட தான் கொண்டு போய் சேர்த்துறோம், நாங்க பண்ணிடுறோம்ண்ணே அப்படிங்கிற அளவுக்கு அண்ணனுக்கு வந்து ஒரு கரம் கோத்து இந்த அளவுக்கு வேலை செய்யறாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் வெற்றி உறுதியாயிருச்சுன்னு அர்த்தம். அந்த இடத்துலதான் இவங்க எல்லாம் தூக்கம் இல்லாம தவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துல விட்டா, ஏற்கனவே விவசாய சின்னத்துல போயிடுச்சா, இவங்க எப்படி இருந்தாலும் இவங்களுடைய கட்சி ஆட்களையோ அல்லது உளவுத்துறையோ வச்சு கருத்து கணிப்பு நடத்தியிருப்பாங்க. நாம் தமிழர் கட்சி எவ்வளவு சதவீத வாக்கு வாங்கும், நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள்கிட்ட எப்படி வரவேற்பு இருக்குன்னு எல்லாமே இவங்க கட்சி கழுவி ஊத்திட்டு நாம் தமிழர் கட்சி தாங்க, சீமானுக்கு தாங்க ஓட்டு, இனிமேல் சீமான் தாங்க, எங்களுக்கு வேற ஆள் இல்லைங்க, ஏன்னா அவர் தான் வந்து கூட நிற்கிறாரு, உண்மையும் நேர்மையும் நிற்கிறாரு, இந்த உலகத்து உயிர்கள் அத்தனைக்கும் சேர்ந்த அரசியல் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தேவையில்லாத ஆணியெல்லாம் நீங்க இப்போ பண்றீங்க. ஆனா அவர் கொடுக்கறது என்னன்னா உண்மையாலுமே காசோ இலவசமா கிடையாது. ஆனால் மருத்துவம், கல்வி, தூய குடிநீர், தூய காற்று, இந்த அடிப்படை தேவைகள் இந்த உயிர்கள் வாழ்வதற்கு அனைத்து உயிர்களுக்கும், மனிதன் மட்டும் இல்ல அனைத்து உயிர்கள் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை தேவைகளை வந்து அவர் வந்து நிறைவேற்றக்கூடிய இடத்துல அவங்க ஆட்சி வரைவு அரசியலுடைய அறிக்கை, தேர்தல் அறிக்கை வந்து இருக்குது. அப்ப நாங்க இது வரைக்கும் உங்களுக்கு வாக்களிச்சு நாங்க நாசமா போனது போதும், இனிமே நாங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிக்க போறோம்னு சொன்னதுனால இதெல்லாம் வந்து சமூக வலைதளத்திலையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு செய்தி வந்தாவே கீழே படப்படன்னு போய் படிக்கிறப்ப எங்கள் ஓட்டு நாம் தமிழருக்கு, எங்கள் சின்னம் சீமான், எங்கள் சின்னம் விவசாய சின்னம்னு சொன்னதுனால இவங்கனால தாங்க முடியல. என்ன பண்ணிட்டாங்க, சரி இவன்ட்ட புத்தகம் இருந்தா தான் படிச்சு பாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பான், புத்தகத்தை புணுங்கு அப்படின்னு சொல்லி அவன் புத்தகத்தை எல்லாம் திருடிக்கிற மாதிரி சின்னத்தை கேவலம் இல்லை அது. சரி ஓகே ஓகே விடுங்க, நம்ம பாசிட்டிவா பேசுவோமே, நேர்மறையா வருவோமே. அப்ப நாம் தமிழர் கட்சி இதையெல்லாம் பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. பேச்சு போ இதை தலை வச்சுக்கிட்டு சீப் எடுத்தது தானே ஒளி வச்சுக்கிட்டு சீப் வச்சு தலைக்கு தான் சீப் பண்ணி அதாவது சில ஓட்டுகள் தான் எங்க வாங்க முடியும். ஆனா எங்களுக்கான சின்னத்தை நாங்களே இப்போ தேர்ந்தெடுத்து அதை வடிவமைத்து நம்ம அனுப்புறோம் அப்படின்னோம்னா அடுத்த 1 மணி நேரத்துல இந்த உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்துறதுக்கும் இதைய பார்க்கறதுக்கு. ஏன்னா இங்க இருக்கிற ஊடகமே நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்ன, நாம் தமிழர் கட்சியின் சின்னம் பறிக்கப்பட்டு விட்டது, நாம் தமிழர் கட்சியின் மெத்தனம் அது இதுன்னு சொல்லி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டாங்க. மக்கள் என்ன பண்றாங்கன்னா மக்களுக்கு தான் நல்ல விஷயத்தை விட இன்னொரு விஷயம் பிடிக்கும், யாருக்கு என்ன நடந்ததுன்னு உடனடியே கவனிக்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சி அதுவும் அண்ணன் செந்தமனன் சீமான் மேல அவ்வளவு பற்று வச்சிருக்கிற மக்கள் என்ன பண்றாங்க, ஐயோ சீமானுக்கு சின்னம் போயிடுச்சாமே என்ன பண்ணலாம், சீமானுடைய சின்னம் என்னவா இருக்கும், அப்போ நாளைக்கு வருமா நாளைக்கு வருமா, செய்தித்தாளில் போடுவாங்களா, டிவியில செய்தியில் அறிவிப்பாங்களா, இல்லை வந்து வலைவலியில் ஏதாச்சும் இதை பத்தி சொல்லுவாங்களான்னு சொல்லி தேடுறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்ன அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. இதுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, தொழில்நுட்ப பாசறையா இருக்கட்டும் உறவுகளா இருக்கட்டும் உடனே சீமானின் சின்னம் என்னன்னு சொல்லி வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல ட்விட்டர்ல எல்லாத்துலயும் அனுப்பிச்சு விடுறதை தாண்டி உறவுகள் வந்து போஸ்டர்ல சீமானின் சின்னம் என்ன, எங்கள் அண்ணனின் சின்னம் என்ன, நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்னன்னு எல்லாம் போஸ்ட் ஒட்டி துண்டறிக்கை எல்லா பக்கமும் கொடுத்து இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சதுனால மக்களோட எதிர்பார்ப்பும் பார்த்துட்டீங்கன்னா எப்படா சீமானுக்கு சின்னம் வரும், என்ன சின்னம் வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம மக்கள்கிட்ட போய் சீமானுக்கு ஓட்டு போடுங்க, சின்னத்துக்கு ஓட்டு, இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல தேவையில்லை. அவங்களே வந்து என்ன பண்றாங்க, ஓட்டு பெட்டியில ஏப்பா சீமானோட சின்னம் இதுவா,
எத்தனாவது பெட்டியில் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு போய் ஓட்டு போடுற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மனது மாத்திக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து மக்கள் மனதுல வந்து அண்ணன் போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிறதான் நம்ம இங்க பார்க்க முடியுது. இந்த நேரத்துல இந்த மாதிரி வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கான அறிவிப்பு உண்மையாலும் பல கட்சிகளினுடைய தலைவர்களை தூங்க விடாம, என்னடா நம்ம தூங்கவே விடக்கூடாது, இவங்களை மன உளைச்சலாக்கி ஓட்டு வாங்குறத குறைச்சு விட்டு இவங்களை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும், இவங்க வரவே கூடாது, தமிழ் தேசியம் வெல்லவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மனதிலையும் பசுமர்த்தாணி மேல வச்சு அடிச்சு எங்க வேறு வர சனிக்கிழமை 23ஆம் தேதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் யோசிக்கிறாங்க. என்னடா எப்படிடா முடியுது, நீ எல்லாம் யாருடா அப்படிங்கிற அளவுக்கு வச்சு சம்பவத்தை செய்யறது அண்ணன். உண்மையால அண்ணனால எப்படித்தான் இப்படி முடியுது? இவ்வளவு சூழ்நிலையும் தாண்டி இவ்வளவு பிரஷர், அழுத்தங்கள், மன உளைச்சல், தேர்தலுடைய செலவுக்கு என்ன பண்றது, திரள் நிதி எப்படி உருவாக்குறது, உறவுகளை எப்படி வேலை வாங்குறது, இங்க போய் வேலை செய்ய சொல்றது, களத்துல வேட்பாளர்களை எப்படி வந்து பரப்புரை மேற்கொள்ள சொல்றதுங்கிறத தாண்டி அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனை பார்த்துட்டீங்கன்னா தம்பிகளுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்து நாம அண்ணனோட ஓடுறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு களத்துல ஓடுறதுக்கு தயாராகி உட்காந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த நேரத்துல கூட்டணிக்கு இவங்களை கூப்பிடலாம், அவங்கள கூப்பிடலான்னு இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு நாங்க வந்து இப்படி நாங்க நிப்போம் அப்படின்னு சொல்லி கம்பீரத்தையும் கையையும் காமிச்சிட்டு அண்ணன் வடிவேல் சொல்லுவார்ல, இது வரைக்கும் என்ன பண்ணீங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த பாக்கெட் எடுத்து காமிப்பார்ல டவுசர்ல, அந்த மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு கூட்டணி அமைச்சு தன்னுடைய பதவியும் தனக்கான பணபலமும் தக்க வச்சுக்கணும், நம்ம சொத்தை தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு கூட்டணியில போய் ஐக்கியமாகி நாளைக்கு அந்த கட்சியவே நீர்த்து போய் செய்யற அளவுக்கு இருக்கக்கூடிய கட்சியில போய் சேர்ந்து இருக்கிறதுல வேதனைக்குரிய விஷயம். சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி பேசிட்டு அதெல்லாம் இல்லாத ஒரு கட்சியில போய் இவங்க கூட்டணி அமைச்சிட்டு மக்களுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டில் இறங்குறத மக்கள் தெளிவா கவனிச்சுட்டாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க நமக்கான பிரச்சனையில வந்து நமக்கு வந்து நின்று ஒரு எதிர்கட்சியா இருந்து ஆளுங்கட்சியை கேள்வி கேட்டு நம்மளுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்களை காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம எதிர்த்து யாரெல்லாம் பேசுறோமோ அவங்ககிட்டயே போய் கூட்டணி அமைச்சிட்டு இவங்களுடைய ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு கெஞ்சிட்டு கூத்தாடிட்டு இப்படி போய் நிக்கிறாங்களே அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் வேதனைப்பட்டு, ஒரு சில உண்மைகளை சொல்ல போனோம்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்திலேயே அவங்க அமைச்சுக்கிட்ட ஒரு கூட்டணி வந்து பிடிக்காம நாங்க இனிமே நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட போறோம், நாங்க அண்ணன் செந்தமிழன் சீமானம் பின்பற்ற போறோம். ஏன்னா சொன்ன மாதிரி இன்னைக்கு வரைக்கும் தனித்து நின்று எவனோட கூட்டணி இல்லாம இன்னைக்கு இப்படி நிக்கிறாருன்னா அவருடைய வலிமை, அவருடைய அந்த மன ஓட்டம் என்னங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. இன்னைக்கு வரைக்கும் காசுக்கோ அல்லது ஒரு பதவிக்கோ ஒரு சீட்டுக்கோ சோடை போகாம இன்னைக்கு வந்து சொன்ன மாதிரி நிக்கிற அளவுக்கு ஒரே ஒருத்தர் இருக்கிறாருன்னா தமிழ்நாட்டுல சீமான் அண்ணன் தான். அப்படிங்கிற அளவுக்கு மாற்று கட்சியினர் கூட அண்ணனை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு அண்ணனுடைய வலிமை வந்து வளர்ந்துருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி அபரிவிதமா இன்னைக்கு நிக்குது. இதனாலதான் இந்த சின்னத்தை பிடிக்க வச்சுக்கிட்டு இவங்க பண்ற அலப்பற எல்லா ஆட்டமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மக்கள் எல்லாம் கவனிச்சுட்டாங்க. அண்ணனுடைய இந்த பேரறிவிப்பு மிகப்பெரிய ஒரு விடயமா மாறும். தமிழ்நாட்டில் மிகுந்த பரபரப்பான ஒரு அரசியல் சூழலையும் ஒரு களத்தையும் உருவாக்கி நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தருங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இதனாலதான் வந்து எல்லா கட்சியினரும் இன்னைக்கு தூக்கம் இழந்து நாம் தமிழர் கட்சியை ஏதாச்சும் செஞ்சிட முடியாதா, நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டை பிரிச்சிட முடியாதா, நாம் தமிழர் கட்சியை ஏதாச்சும் விலைக்கு வாங்கிட முடியாதா, கூட்டணிக்கு இவ்வளவு கொடுக்குறோம் அவ்வளவு கொடுக்குறோம் எல்லாத்தையும் பேசி பார்த்தாங்க. இவர் மட்டும் விலையே போக மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு கோபத்துலதான் இந்த மாதிரியான செயல்கள் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய திட்ட வரைவுகள் அருமையா ரெடி ஆகிட்டு இருக்குது. அதை பார்க்கறப்ப மக்கள் இது தாண்டா உண்மை, இது தாண்டா இந்த உலகத்துக்கு தேவை, இது தாண்டா இந்த உயிர்களுக்கு தேவை, இது தாண்டா நம்ம பசங்களுக்கும் பிள்ளைகளுக்கு தேவை, இதுதாண்டா நம்ம பேத்திகளுக்கும் பேரன்களுக்கு தேவை, வேற எதுவுமே தேவையில்லை, எதையுமே கொண்டு போறது கிடையாது. நம்ம இறந்தா நமக்கு ஒரு 6 அடி தான். ஆனா அதையும் தாண்டி நாம நாளைய தலைமுறைக்கு நம்ம என்ன செஞ்சு வச்சுட்டு போறோம். நம்ம முன்னோர்கள் நமக்கு மலை, மண், காடு, குருவி, காக்கா இந்த மாதிரி இயற்கையான விடயங்களை விட்டுட்டு போனாங்க. நாம இன்னைக்கு எல்லாத்தையும் அழிச்சு ரோடு போடுறதும் கட்டடம் கட்டுறதும் இப்படியாக மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய வேலையில இன்னைக்கு வெப்பம் அதிகமாயிடுச்சு, தண்ணி குறைஞ்சிருச்சு,
சோத்துக்கு என்ன பண்றது, அந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாடு வந்து பாலைவனமாக மாறக்கூடிய சூழல்ல இன்றைய நிலையில் தமிழ் தேசியம் ஏன் அவசியம், சீமான் காலத்தின் கட்டாயமாக இப்ப ஏன் தேவைன்னு மக்கள் அருமையா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இனிமே வந்து நாம் தமிழர் கட்சி வெற்றியின் பாதை அப்படிங்கிறது, நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. என்ன அப்படின்னா, என்ன சின்னமாக இருந்தாலும் அண்ணனுடைய சின்னத்தை, நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தை எல்லாருமே வேட்பாளர்கள் எல்லாருமே படித்த பிள்ளைகள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், ஆசிரியர்கள் இப்படித்தான் நிறுத்தி இருக்கிறாரு. அப்ப கல்வியாளர்கள், நல்ல கற்ற கல்வியாளர்கள், மக்கள் மனதை புரியக்கூடிய, அதே மாதிரி எதிர்கட்சியோ அல்லது வேறொரு கட்சியோ வந்து ஒரு கேள்வி கேட்கிறப்போ தர்க்கம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு நல்ல வேட்பாளர்களை வந்து அண்ணன் தேடி பிடிச்சி நிறுத்தி இருக்கிறாரு. அந்த வேட்பாளர்களுக்கு நாம செய்யக்கூடிய ஒரே விடயம், நம்ம வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தந்து பாமரனின் குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கணும், நம்ம உரிமைகளை அங்க பேசணும். அதுக்கு நம்ம பாராளுமன்றத்தை போறக்கு நம்மில் ஒருவராக நம் பிள்ளைகளை, நம்ம படித்த வேட்பாளர்களை, நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை, நியாயமான நம் உரிமைக்காக போராடக்கூடிய உண்மையும் நேர்மையாக நிற்கக்கூடிய இந்த வேட்பாளர்களுக்கு நீங்க வந்து ஓட்டு போட்டு அவங்கள வந்து வெற்றியடை வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்பணுங்கிறது தான் இது மிகப்பெரிய வேண்டுகோளா இருக்குது. அப்போ எந்த கொள்கை, நீங்க வேட்பாளர் தேர்வுல நீங்க மிகச்சரியான ஒரு தேர்வு செய்யணும். இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க என்ன படிச்சிருக்காங்க, இவங்க என்ன படிச்சிருக்காங்க, இவங்க என்ன கொள்கை வச்சு நிக்கிறாங்க, இவங்க என்ன கொள்கை வச்சிருக்காங்க. பணத்துக்கு ஓட்டு போட்டு நாம நம்ம வாழ்க்கையை அழிச்சுக்கிறத விட சரியான வேட்பாளரான நாம் தமிழர் வேட்பாளரை நாம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது இந்த காணொலி மூலமா கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.